வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா, ஒரு மெட்டீரியல் வந்து ASME செக்ஷன் 8 அந்த கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணணுமா, அதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எதுவும் எக்ஸம்ஷன் இருக்கா அந்த கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கார்பன் ஸ்டீல் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணலாமா, பண்ண வேணாமா, அதே மாதிரி அதுக்கு கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் எதுவும் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சார்ட் மாதிரியே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம செக்ஷன் 8 வந்து ஃபிகர் JJ 1.22 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ அதை வச்சு நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றா பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே வந்து என்ன ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு வந்து என்ன பேராகிராஃபை பார்க்கணும்னா UHA 51G அதில் வந்து அந்த பேராகிராஃபில் எதுவும் எக்ஸம்ஷன் இருக்கா அந்த ஆஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு, அந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபை பண்ணும்போது நம்ம இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த பேராகிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் மெட்டீரியலோட அவங்களுக்கு வந்து இந்த கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வந்து பார்க்கணும். அந்த கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ வந்து 0.35க்கு கீழே இருந்தால் 0.35க்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ வந்து வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு ரெஃபரன்ஸ் டெஸ்ட் வந்து அவசியம் இல்லை, பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுவே 0.35க்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்த கண்டிஷனுக்கு போகணும். சரிங்களா? அதில் எதுவும் எக்ஸம்ஷன் கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தெர்மலி ட்ரீட்டட் அந்த பேராகிராஃப் வந்து UHA 51C அந்த பேராகிராஃபில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து இந்த நம்ம வந்து இந்த பேஸ் மெட்டீரியலில் வந்து ஹீட் ட்ரீட்டட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த மெட்டீரியலுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் ஸ்கேலுக்குள்ளே நீங்கள் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து 900 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 1650 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வந்து நம்ம தெர்மலி வந்து ட்ரீட் பண்ணியிருந்தா நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணணும். பட் என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அந்த மினிமம் டிசைன் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம்ல, அதில் உள்ள மினிமம் டிசைன் டெம்பரேச்சர் வந்து -29 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டு பண்ணணும், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 304L 316L அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து 900 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 1300 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வந்து நம்ம ஹீட் ட்ரீட் பண்ணியிருந்தா அதுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்கும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த -29 டிகிரி செல்சியஸுக்கு ஓகேவா மேலே உங்களுக்கு வந்து டிசைன் டெம்பரேச்சர் -29 டிகிரி செல்சியஸு இல்லைன்னா அதுக்கு மேலே டிசைன் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா, மினிமம் டிசைன் மெட்டீரியல் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து அந்த ஹீட் ட்ரீட்டட் டெம்பரேச்சர் ஸ்கேலை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை. அந்த ஸ்கேலில் வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து ஹீட் ட்ரீட் பண்ணலை, அந்த மெட்டீரியல் வந்து ஹீட் ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து போகிறோம். ஸோ அந்த பேஸ் மெட்டல் வந்து வித்தவுட் ஃபில்லர் மெட்டலில் வந்து வெல்ட் பண்ணுறாங்களா, வித் ஃபில்லர் மெட்டலோட வெல்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இப்போ வந்து வித்தவுட் ஃபில்லர் மெட்டல் அப்படின்னா நீங்கள் வந்து UHA 51E1 அந்த இதில் வந்து பார்க்கணும். அதில் கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கார்பன் கண்டென்ட் வந்து 0.10%க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன், 0.10%க்கு கம்மியாக இருந்தால் ஒரு கண்டிஷன். ஓகேவா? கம்மியாக இருந்தால் நோவில் போய் பார்க்கணும். கண்டிஷன் வந்து நோ. ஸோ அதில் வந்து நம்மளுடைய டிசைன் மினிமம் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த -10 டிகிரி 104 டிகிரி செல்சியஸுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து
இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ வந்து அது கீழே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, கோல்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. WBS குவாலிஃபிகேஷன் வித் இம்பேக்ட் டெஸ்ட் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். இப்போ வித் ஃபில்லர் வயர். ஓகேங்களா? இப்போ வித் ஃபில்லர் வயர்னா எஸ்எஃப்ஏ நம்பர் இந்த கேட்டகரியில் இந்த எஸ்எஃப்ஏ 5.4, 5.9, 5.11, 5.14, 5.22 ஃபில்லர் வயர் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஃபில்லர் வயர் இருந்து உங்களுக்கு வந்து கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு 0.10 டிகிரி 0.10% அதிகமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து கீழே வரணும். இந்த கண்டிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ வந்து உங்களுக்கு மினிமம் டிசைன் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து -48 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து WBSல டஃப்னஸ் தேவையில்லை, டஃப்னஸ் டெஸ்டிங் வந்து தேவையில்லை. இதுவாக கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டஃப்னஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி இந்த கார்பன் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பன் கண்டென்ட்டு உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் நோ கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து டிசைன் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் டிசைன் டெம்பரேச்சர் வந்து அந்த -104 டிகிரி செல்சியஸுக்கு ஓகேங்களா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டு தேவையில்லை. அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா எஸ் கண்டிஷனில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபில்லர் வயர் இல்லை, இந்த ஃபில்லர் வயர் இந்த எஸ்எஃப்ஐ நம்பர் இல்லாமல் உங்களுக்கு வந்து சில இது வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா இந்த பேஸ் மெட்டலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி அந்த ஃபில்லர் மெட்டலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்கும்போது இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். எப்படின்னா இந்த நோவில் வந்து MDMT ஓகேவா, இந்த மினிமம் டிசைன் மெட்டீரியல் டெம்பரேச்சர் வந்து -29 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போகக்கூடாது. ஓகேங்களா? கீழே போச்சுன்னா நம்ம இம்பேக்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? அந்த கண்டிஷன் எதில் கொடுத்துருக்காங்க, UHA 51E3 இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவே -29 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த இம்பேக்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதை தான் வந்து சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வேணுனாலும் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா UHA 51E இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கெலாம் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா தெரியும். அதே மாதிரி நான் சார்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் வந்து சார்ட் வச்சு பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.